ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இனிப்பு கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரெண்டை ஒன்றா செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மாவு வறுத்துக்கலாம். நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடு ஏற்றிட்டு 1 கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன். இதில் தான் நான் 2 கொழுக்கட்டையும் செய்ய போகிறேன். இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு நான் கடை அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவில் கூட செய்யலாம். நம்ம இந்த மாவு எதுக்கு வறுக்கிறோன்னா, இது நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஆகாது. அதனால நம்ம மாவை நல்லா வறுத்துக்கிறோம். பாருங்கள், நான் இந்த கோல பவுட்ரு இருக்கிற மாதிரி நான் வறுத்துருக்கேன். இதில் கோலை போட்டால் நமக்கு நல்லா வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வரப்பட்டுடுச்சு. நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வேறு தட்டில் கொட்டி வச்சுட்டு இது ஆறட்டும் நல்லா. நான் இன்னொரு கடாய் ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ எதில் நம்ம மாவு அழுதமோ அதுலேயே நம்ம தண்ணி கூட அளக்க போகிறோம். இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம இஞ்சி இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இதில் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். உங்களுக்கு எள்ளு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி இருக்கலாம் இதை. அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கலாம். நம்ம இது கொஞ்சம் கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது சேர்த்துட்டு இதை வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி 1/4 கப் அளவுக்கு ஊற்றுறேன் நான் தண்ணி. அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இந்த தண்ணியை ஒரு முறை கலந்து கொடுக்கலாம். இது கொதிக்கிட்டோம். எப்பவுமே நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம்னா 1/4 கப்பு இல்லை 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கொச்சிடுச்சு தண்ணி. நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலர்றதுக்கு முடியும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நம்ம கலந்து கொடுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சுருக்கலாம். இப்போ நம்ம நல்லா வெந்துடுச்சு மாவு. நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, எண்ணெயே போதும். இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம். நான் அதே கடாய் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், வெல்லம் நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஆனால் நான் 3/4 கப்பு தான் சேர்க்க போகிறேன். எனக்கு இனிப்பு அவ்வளோ போதும். முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் மண் தூசி எல்லாம் இருக்கும். அதனால நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட க்ளீன் வெல்லம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ அதே கடாய் வச்சுக்கிறேன் நான். அதுலேயே இந்த தண்ணி நம்ம வெல்ல தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெள்ளை எல்லாம் கருப்பு எல்லாம் சேர்ந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு முழு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த தண்ணியே போதுமானது. ரொம்ப எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தேவைப்படாது. அதனால் நம்ம மாவு போட்ட உடனே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இது சிம்லேயே இது கொஞ்சம் நேரம் வேகணும். இது பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் இது நல்லா வேகணும். இதுக்கு நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்துமனா. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோ நெய் தேவைப்படாது இதுக்கு.
நெய் சேர்த்துட்டு பிறகு இதை வந்து நல்லா கலரி கொடுக்கலாம் நம்ம. நான் வந்து கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம போதும். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 4 ஏலக்காய் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இது வந்து தண்ணியில் சேர்க்கணுமா இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சேர்த்துருக்கேன் நான். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதோ ஒரு ஓரம் வச்சுக்கலாம் நம்ம. இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரைஸ் குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து துணி போட்டு வச்சுருக்கேன் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு கையில் எண்ணெய் தொட்டுட்டு நம்ம வந்து இதை பிசைஞ்சு கொடுக்கலாம். நல்லா இந்த கார கொழுக்கட்டையை வந்து நம்ம பிசைஞ்சு கொடுத்து நம்ம வந்து ஷேப்பாக பண்ணி எடுக்கலாம். ஒரு முறை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து ஷேப் வந்து பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கை வச்சு உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம இந்த 4 விரல்லையும் ப்ரெஸ் பண்ணாக்கா நம்ம கை விரல் வந்து அதில் வச்சு வந்து விழும். அந்த மாதிரியே நம்ம வந்து 2 பக்கமாக பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த கடாயிலே வச்சுக்கிறேன் நான் செஞ்சுட்டு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். கையில் எண்ணெய் கொஞ்சமாக தேய்ச்சிக்கணும்னு அவசியம் இல்லை, அதில் இருக்கிற எண்ணெயே போதும் நமக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு தான் செய்யணும்னு இல்லை, நம்ம சும்மா கூட வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கார கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிட்டேன். நம்ம வந்து இப்போ இனிப்பு கொழுக்கட்டை பார்க்கலாம். இப்போ இதோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவும் வந்து நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையில் வந்து நெய் தேய்ச்சிக்கிறேன் நான் இதுக்கு மட்டும். ஏன்னா நெய் தேய்ச்சி செய்யும் போது தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இனிப்பு கொழுக்கட்டை வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய மாவு தேவைப்படுதோ அவ்வளோ பெருசு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து ரவுண்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த 4 விரல் அச்சு வந்து அதில் ஊர்ந்துருக்கு, நல்லா தெரியுது. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா மாவுலேயும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த கொழுக்கட்டை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொரு சின்ன பால் எடுத்துக்கிறேன். அதுலேயே நான் வந்து திருப்பியும் இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன். இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம செய்கிறது நம்ம வந்து ப்ராப்பராக செய்யணும் இல்லையா, அதனால நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கினேன் நான். கார கொழுக்கட்டையும் அதுக்கப்புறமா இனிப்பு கொழுக்கட்டையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் முன்னாலேயே. இது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்டீமரில். ரைஸ் குக்கரில் தான் நான் வந்து வைக்கிறேன் இன்றைக்கி. நம்ம வந்து ஸ்டீமரில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து மீடியம் சிம்லேனா இல்லை ஹை ஃப்ளேம்லனா வச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இது வந்து ஆறட்டும். இப்போ வந்து நான் வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு இந்த கொழுக்கட்டை. பார்க்குறதுக்கு நல்லாவும் வெந்திருக்கு, சாஃப்டாக கூட இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இது. இப்போது நம்ம வந்து இது கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டும் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கொழுக்கட்டை. இப்போ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிகினர்ஸ் கூட இது வந்து ஈஸியாக செய்யலாம். இது வந்து ஃபெயில் ஆகாது. இது நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக கொடுத்துருக்கோம், அதனால நமக்கு வந்து கரெக்டாகவே வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த கொழுக்கட்டையும் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டுன்னு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.